ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழில் வாக்கியங்களை கொடுக்குறேன். அதுக்கு என்ன இங்கிலீஷில் வரும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? பணம் என்ன மரத்திலே காய்க்குது? பணம் என்ன மரத்திலே காய்க்குது? இந்த மாதிரி நம்ம பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, மணி டசன்ட் க்ரோ ஆன் ட்ரீஸ் அப்படின்னு பேசலாம். இந்த இங்கிலீஷ் வாக்கியத்தை அப்படியே தமிழில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பணம் மரத்தில் வளருவதில்லை, பணம் மரத்தில் வளருவதில்லை அப்படின்னு அர்த்தம். அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம எடுத்துக்க வேண்டாம். நம்ம தமிழ் எப்படி பேசுறது உண்டு, எப்படி பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது அப்படி நம்ம பேசுறது உண்டு. அதை இங்கிலீஷில் பேசுறதா இருந்ததுன்னா இப்படி நீங்கள் பேசுங்க, சரிங்களா? இங்கிலீஷில் இப்படி பேசுகிறாங்க, நம்ம தமிழ் எப்படி பேசுகிறோம், அவ்வளோதான். அதுதான் வித்தியாசமே தவிர மற்றதில் ஒன்றுமே கிடையாது. பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது அப்படின்னு இங்கிலீஷில் பேசுறதா இருந்ததுன்னா மணி டசன்ட் க்ரோ ஆன் ட்ரீஸ் அப்படின்னு பேசுங்க, சரிங்களா? சரி, உன்ன மாதிரி ஒருத்தனை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. உன்ன மாதிரி ஒருத்தனை உன்ன மாதிரி ஒருத்திய எல்லாம் இப்படி கூட வச்சுக்கோங்க. உன்ன மாதிரி ஒரு ஆளை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. எப்படி பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் நெவர் சீன், நான் பார்த்ததே இல்லை, எ பர்சன், ஒரு பர்சனை, லைக் யூ, உன்ன மாதிரி. இந்த லைக் அப்படின்ற வார்த்தைக்கு மாதிரி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? சரி, மனசுல வச்சுக்கோங்க. இன் மை லைஃப் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில. ஐ ஹவ் நெவர் சீன் அ பர்சன் லைக் யூ இன் மை லைஃப். உன்ன மாதிரி ஒருத்தனை இல்லை, உன்ன மாதிரி ஒருத்தைய. இந்த பர்சன் அப்படிங்கிறது எதங்க குறிக்குது? ஆணையும் குறிக்குது, பெண்ணையும் குறிக்குது, சரிங்களா? ஐ ஹவ் நெவர் சீன் அ பர்சன் லைக் யூ இன் மை லைஃப். உன்ன மாதிரி ஒருத்தனை இல்லை, உன்ன மாதிரி ஒருத்திய என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, மனசில் வச்சுக்கிட்டு பேசுங்க. சரி, என்ன கிண்டல் பண்ணுறியா? ஆர் யூ மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ? ஆர் யூ மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ? என்ன கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு அர்த்தம். என்ன கலாய்க்கிறியா அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க. சரி, உண்மையை பேசுறதுக்கு நான் ஏன் பயப்படணும்? உண்மையை பேசுவதற்கு நான் ஏன் பயப்பட வேண்டும்? உண்மையை பேசுறதுக்கு நான் ஏன் பயப்படணும்? இது எப்படிங்க இங்கிலீஷில் பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, why should I be afraid to speak the truth? Why should I be afraid to speak the truth? உண்மையை பேசுறதுக்கு நான் ஏன் பயப்படணும்? Why should I be afraid to speak the truth? உண்மையை பேசுவதற்கு நான் ஏன் பயப்பட வேண்டும்? சரி, இனிமே நான் ஒழுங்கா படிப்பேன். எப்படிங்க பேசலாம்? ஐ வில் ஸ்டடி வெல், நான் நல்லா படிப்பேன். ஃப்ரம் நவ் ஆன், இப்பொழுதிலிருந்து அப்படின்னாலும் இதுக்கு மேல் அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான், சரிங்களா? ஐ வில் ஸ்டடி வெல் ஃப்ரம் நவ் ஆன். சரி விடுங்க, இதுக்கு மேல் அப்படின்னு தான் பேசணுமா? சரி, ஹியர் ஆஃப்டர் ஐ வில் ஸ்டடி வெல். ஹியர் ஆஃப்டர்னா இதுக்கு மேலே, ஐ வில் ஸ்டடி வெல்னா நல்லா படிப்பேன், சரிங்களா? உங்களுக்கு இந்த 2 விதமான வாக்கியங்களை எது பிடிச்சிருக்கோ அதை பயன்படுத்தி பேசிக்கோங்க. சரி, நேற்று தான் வீட்டுக்கு வந்தேன். ஐ கேம் ஹோம், நான் வீட்டுக்கு வந்தேன். எஸ்டர்டே ஒன்லி, நேற்று தான். எஸ்டர்டே அப்படின்னா நேற்று, எஸ்டர்டே ஒன்லினா நேற்று தான். ஐ கேம் ஹோம் எஸ்டர்டே ஒன்லி, நேற்று தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போதான் வந்தேன். எப்போ வந்தீங்க? வென் டிட் யூ கம்? இப்போதாங்க வந்தேன். பேசுமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஐ கேம் ஜஸ்ட் நவ் அப்படின்னு பேசலாம். ஐ கேம் ஜஸ்ட் நவ்னா இப்போதான் வந்தேன். இல்லைன்னா ஜஸ்ட் நவ் ஐ கேம் அப்படின்னு கூட பேசிக்கோங்க. இல்லை ஐ கேம் ஜஸ்ட் நவ் அப்படின்னு கூட பேசிக்கோங்க. உங்களுக்கு எப்படி பேசுறதுக்கு வசதியா இருக்கோ அப்படி பேசிக்கோங்க, சரிங்களா? ஜஸ்ட் நவ் ஐ கேம், இப்பதான் வந்தேன். ஐ கேம் ஜஸ்ட் நவ், இப்பதான் வந்தேன். புரியுதுங்களா? சரி, அவன் தப்பு பண்ணியிருப்பான்னு நல்லா தெளிவா தெரியுது. இது எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னா, இட் இஸ் கிளியர் தட் ஹி ஹாஸ் மேட் அ மிஸ்டேக். இந்த மேடியா அப்படிங்கிறது மேட் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க, சரிங்களா? இட் இஸ் கிளியர் தட் ஹி ஹாஸ் மேட் அ மிஸ்டேக். அவன் தப்பு பண்ணியிருப்பான்னு நல்லா தெளிவாக தெரியுது அப்படின்னு அர்த்தம். இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்தில் எதுவுமே பெர்மனன்ட் இல்லை. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. உண்மைதானே? சரி, இப்படிங்க பேசலாம். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நத்திங் இஸ் பெர்மனன்ட் இன் திஸ் வேர்ல்ட். நத்திங் இஸ் பெர்மனன்ட் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் எதுவுமே பெர்மனன்ட் இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை. நத்திங் இஸ் பெர்மனன்ட் இன் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. இது யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும். எப்படிங்க பேசலாம்? ஐ நோ ஹூ டிட் இட். இது யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஆல் த டீட்டெயில்ஸ். இந்த வாக்கியத்துக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறீங்களா? சரி, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. எப்படிங்க பேசலாம்? ஐ டோன்ட் நோ எனிதிங் அப்படிங்கிறீங்களா? சரி, ஐ டோன்ட் நோ எனிதிங், எனக்கு எதுவும் தெரியாது. இதை இப்படி கூட பேசிக்கலாம். ஐ நோ நத்திங் அப்படின்னாலும், ஐ டோன்ட் நோ எனிதிங் அப்படின்னாலும் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவனுக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா ஐ டோன்ட் நோ எனிதிங். அவனுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா ஹி டசன்ட் நோ எனிதிங் அப்படிங்கிறீங்களா? சரி, ஹி வந்துருச்சுன்னா டசன்ட் தானே வரணும். சரி, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? சரி, ஹி டசன்ட் நோ எனிதிங்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. உனக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியும், அப்படின்னா
ஐ நோ யூ நோ திஸ். ஐ நோ யூ நோ திஸ். உனக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம அவங்கள வற்புறுத்தக்கூடாது. அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்கள நம்ம வற்புறுத்தக்கூடாது. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா we should not compel them அப்படின்னு என்னங்க அர்த்தம்? அவர்களை நாம் வற்புறுத்தக்கூடாது, அவங்கள நாம கம்பல் பண்ணக்கூடாது. இஃப் தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட், அவர்களுக்கு விருப்பமில்லை என்றால் we should not compel them if they are not interested. அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்கள நம்ம வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு அர்த்தம். சரி, அவரை சம்மதிக்க வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. ஐயோ, அவரை சம்மதிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டம். டு மேக் ஹிம் அக்ரி, அவரை சம்மதிக்க வைக்கிறது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேக் ஹிம் அக்ரி. இந்த மேக் ஹிம் அப்படிங்கிறத மேக் ஹிம் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க, சரிங்களா? இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேக் ஹிம் அக்ரின்னா அவர் சம்மதிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்ககிட்ட இனிமேல் நான் பேசவே மாட்டேன். உங்ககிட்ட இதுக்கு மேலே நான் பேசவே மாட்டேன். ஐ வில் நெவர் டாக் டு யூ அகைன். ஐ வில் நெவர் டாக் டு யூனா உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். அகைன்னா மீண்டும். உங்ககிட்ட மறுபடியும் நான் பேசவே மாட்டேன். நம்ம தமிழ் எப்படி பேசுகிறோம்? உங்ககிட்ட இனிமேல் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். நம்ம தமிழ் எப்படி பேசுறது உண்டு? இதை இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி பேசுங்க, சரிங்களா? உன்னிடம் மீண்டும் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னாலும், உங்ககிட்ட இதுக்கு மேலே நான் பேசவே மாட்டேன் அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான், சரிங்களா? ஐ வில் நெவர் டாக் டு யூ அகைன். உங்ககிட்ட நான் இனிமேல் பேசவே மாட்டேன், உங்ககிட்ட மறுபடியும் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.